அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இந்த புது நிர்வாகம், பழைய நிர்வாகம், பொது பொறுப்பில் இருக்கவங்க, புது ரத்தம் பாய்ச்ச போகிறவங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு கோபியை தெரியும். இன்னைக்கு இருக்க கோபியை தலைவராக இருக்கிற கோபியை தெரியும். எனக்கு ரைட்டர்ஸ் யூனியன் தெரியும், டைரக்டர்ஸ் யூனியன் தெரியும். ஓகே, கோபி எப்படி தெரியும்னா, நான் எலிசார் படத்தில் நடிப்பேன். அவர் ஏதாவது கட் பண்ணி இது வேணாம்னா கோபி சார் நல்லா இருக்கும்பார், வச்சுக்கல்லாம்பார். ஒரு தடவை பாயசம் சொல்லி 3 தடவை பாயசம் சொன்னால் 3 தடவை பாயசம் சொன்னால் நல்லா இருக்கு வச்சுக்கல்லாம்பார். சாயந்தரம் போய் சார் ஒரு தடவை பாயசம் சொல்லையிலே கட் பண்ணார் சார், நான் 3 பாயசம் போட்டிருக்கேன் பார். சூப்பர். இது மனங்கொத்தி பறவைலேருந்து தேசிங்கிறாலேருந்து இருக்கும். என் தம்பி எனக்கு அந்த சீனையும் வச்சுருக்கேன், இந்த சீனையும் வச்சுருக்கேன், எல்லா சீனையும் வச்சுருக்கேன்னு ஒரு எடிட்டராக அந்த படத்தில் வேலை பார்க்குற எடிட்டராக எனக்கு சப்போர்ட்டிவாக, இல்லைண்ணே அதில் உள்ள வந்துச்சுன்னே அதெல்லாம் தூக்கிட்டேனே இதெல்லாம் தூக்கிட்டேனே உங்களுக்கு வச்சுருக்கேனே அப்படின்னு சொல்லுவார். என் தம்பி மாதிரி ஒரு பேட்ச் எனக்கு கிடைக்கல. என் தம்பி மாதிரி ஒரு பேட்ச் கிடைக்கல. தம்பி பேட்செல்லாம் வேணாம்டா, நீ தான் தலைவர் ஆகிட்டே, உனக்கு அதுக்கு பேட்ச்சு. மண்டே பார்த்தா தான்டா காசு, உனக்கு அதுக்கு பேட்ச்சு. சினிமாவில் நான் ஒரு ஸ்டோரி டெல்லர், நான் ஒரு கதை நல்லா சொல்லுவேன். அப்படி தான் நான் வந்தேன். கதை சொல்ல வந்ததுக்கப்புறம் டைரக்ஷன், நீ சொல்கிற கதையை நீயே எடுத்துறியா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு தெரியாது க்ளோஸ்னா என்ன, மிட்டுனா என்ன, ஒயிட்னா என்ன, ஒரு அளவும் தெரியாது. புரியுங்களா? உண்மையாக தானே சொன்னான். இதெல்லாம் இப்போ கற்றுக்கிறது. நீ டைரக்டராக சேரு, அசிஸ்டன்ட் டைரக்டராக சேரு. யார் சேர்க்குறது? 7 வருஷம் 9 வருஷம் வாட்செல்லாம் அடை வச்சு சாப்பிட்டாச்சு, ஒன்றுமே சேம் இல்லை. அப்புறம் ஏதோ இன்ஃப்ளூயன்ஸில் சுந்தர்சி சாப்பிட்ட சேர்ந்தாச்சு. எனக்கு பிரச்சனையே எடிட்ரு தான். தெரியுமா உங்களுக்கு? எனக்கு பிரச்சனை எடிட்ரு தான். அருணாச்சலத்தில் ஃபஸ்ட்டு படத்தில் அசிஸ்டண்ட் டைரக்டரு போய் சேர்ந்தாச்சு. சுந்தர்சி சார் 14 அசிஸ்டண்ட்டு. அப்படியே போய் நிற்கிறேன். 2 மணி ஆச்சு, நைட்டு 2 மணி. திருப்பி சாய் சுரேஷ் சார் எடிட் பண்ணிகிட்டே இருக்கார். சாப்பிட்டு படியான ஏதோ புரோட்டெல்லாம் வாங்கி கொடுத்தாரு. சாப்பிட்டேன். ஜெமினியில் குளிர்து, ஏசி. பின் பேக்குன்னு ஒன்று இருக்குன்னு தெரியுமா? பின் பேக்கு, ஸ்டீன் பேக் இல்லை, பின் பேக்கு. நெகட்டிவ்லாம் கட் பண்ணி பின் பேக்கு. அதை பார்த்து எனக்கு போர்வ மாதிரியே தெரியுது. உள்ள இருக்கிறதெல்லாம் தூக்கி போட்டு காலையில் வச்சிருந்து பொத்தி படுத்துட்டேன். பின் தானே, ஒயிட் கலரு, அந்த நம்ம இது மாதிரி இருக்குங்கள சார், அந்த டிரான்ஸ்பரண்டாக இருக்குங்கள, நல்லா இருக்கும். பொத்தி படுத்தா குளிருக்கு நல்லா இருக்கும். படுத்துட்டேன். காலையில் செமினி லேப்லேருந்து என்னை கூட்டு போயிட்டாங்க. இதுலையா படுக்கிறதுன்னு எனக்கு பேட்டாவே இல்லை. இந்த பையில நீ ஏன் படுத்தேன்? இதானே சார் நல்லா இருக்கு, படுத்தேன்னு. நீ போய் ஆஹா சோழி முடிஞ்சு. பாலகோபி சார் இதில் ஏயா படுத்தேன்னு. இந்த இருக்கார் பாலகோபி சார், அதில் ஏயா படுத்த. சரி சார், சரி பார்த்துக்கலாம். நமக்கு 100 படம் சுந்தர்சி சார்ட்டு. மணிவன் சார்ட்டு எப்போ கேட்டாலும் அவராக புது பேண்ட்டை சட்டையை போட்டு அவராக போயிடுவார். இந்த பேண்ட்டை கழட்டி கொடுங்க கண்டினியூட்டின்னு. நாளைக்கு வரண்டான்னு போனார், வரவே இல்லை. ஃபெர்னில் பேலஸ்லேருந்து வெளியே ரைட்டை விட்டு போய் காரில் ஏறணும். திருப்பி வர்றாரு, வேறு பேண்ட்டு போட்டிருக்காரு. யூகே செந்தில் பார்ப்பறேன், மிட்டில் க்ளோஸாக சார்ஜ் பண்ணுன்னு. இல்லைடா ஒய்டாக பண்ணும்டா, பில்டிங்க்கு 1 லட்ச ரூபா கொடுத்துருக்கும்டா, பேசாமல் 1 லட்ச ரூபான்னா லோனில் பேண்ட்டு மாறிடுமையா, கண்டினியூட்டி டைரக்டர் யார் சொன்னேன், பேசாமல் வழக்கம் இவ்வளோ பாருங்க. இப்படியே கிராஸ் பண்ண அந்த சீன் வரும்போதெல்லாம் எங்கள் ஊர் தான் எனக்கு கண்ணு தெரியும். ஐயையோ அனுப்பிச்சுடுறாங்க, ஐயையோ அனுப்பிச்சு. சாய் சுரேஷ் சார் மிட்டில் கட் பண்ணு, அவர் ஒயிலில் கட்டணும். ஐயையோ போச்சே போச்சே. பெருமையாக சொல்லிக்கிறேன், கோச்சிக்க விட. ஒரு எடிட்டருக்கு டைரக்ஷன் தேவையில்லை, ஆனால் டைரக்டருக்கு எடிட்டிங் தேவை. நாங்கள் என்ன தப்பு பண்ணாலும்
தப்பு பண்ணா 18ல பார்த்துக்கோன்னு சொல்லுவோம். 18ல பார்த்துக்கிறோமா? பார்க்கலையா? டப்பிங்கில் பார்த்துக்கலாம். டப்பிங்கில் பார்க்கலையா? ப்ரீ ப்ரொடக்ஷனில் பார்த்துக்கணும். ப்ரீ ப்ரொடக்ஷனில் பார்க்கலையா? ஃபைனலில் பார்த்துக்கணும். அப்போ தான் சொல்லுவோம் அடுத்த படத்தில் பார்த்துக்கலாம். அடுத்த படத்தில் பார்த்து வரவே வராது. அடுத்த படம் வராது. கூச்சுக்கிறாதையா கடவுள் புண்ணியத்தில் கேமராவை உருட்டி விளையாண்ட பிள்ளையெல்லாம் இருக்குல்ல, என்ன தெளிவா மனசை படிக்கிறே பாருங்க. கேமராவை உருட்டி விளையாடுறாங்க பிள்ளைய, அந்த கேமரா சின்ன வயசுல உருட்டி விளையாடும்ல பிரசாத்தில், அதில் அவங்கெல்லாம் நம்மளுக்கு எடிட்டர். நம்ம சும்மா பஞ்சத்துக்கு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் படம் அஜித் படத்துக்கு ஸ்ரீகர் பிரசாத் எடிட்டர். இந்த கேபின்ல ஸ்ரீகர் பிரசாத், இந்த கேபின்ல ரெட்டு, இந்த கேபின்ல கன்னத்தில் முத்தம். பாருங்க, நான் எப்போ போனாலும் இந்த ராஜா மோமன் ஒரு எடிட்டர், அவர் நேஷனல் எடிட்டர், அவர் தான் வருவார். சொல்லுங்க சொல்லுங்க, நான் திமிரு ரத்தம் ஓடுதுல, ஏன் உங்களால் வரமாட்டாரு? இல்லை சார் இதை பண்ணுங்க சார். சார் வருவார். சார் மணி சாருக்கு தான் பண்ணுவாரா? இல்லை சார் பண்ணுவார் சார். நம்ம முகரக்கட்டைக்கு அவர் வர்றதே பெரிய விஷயம், நம்ம எடுத்த படத்துக்கு இது வர்றதே பெரிய விஷயம் அப்படிம்பாரு. சரின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு அப்புறம் சரி வாங்க சார் அப்படின்னா, சார் இன்னைக்கு வர்றா சார். அவர் லேசாக பண்ணி, நான் சிங்கிள் ஷாட்னு எடுத்தேன்ல, ஒய்டுன்னு எடுத்தேன்ல, லாங்குன்னு எடுத்தேன்ல, பூராத்தையும் கட்டி எறிகிறார். அப்பத்தான் தெரியுது இவர் ஏன் வந்தார்னு. ஏன்னா ஒரு ஃபிலிமுக்கு என்ன சப்போர்ட் பண்ணும், இந்த ஃபிலிமுக்கு என்ன சப்போர்ட் பண்ணும், என்ன டூரேஷன்ல இந்த ஃபிலிம் இருக்கணும், இந்த சப்போர்ட் பண்ணும். நீ எடுத்த சிங்கிள் ஷாட்லாம் அது வேற, இந்த ஃபிலிம் என்ன சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவர் மார்க் பண்ண. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இவ்வளோ நேரம் இருக்கும், செகண்ட் ஹாஃப் இவ்வளோ நேரம் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் எவ்வளோ நேரம் இருக்கும்? ஒரு 1 hour 10 minutes. செகண்ட் ஹாஃப் என்ன இருக்கும்? 50 minutes 55 minutes. படத்தை ஃபாஸ்ட் பண்ணுங்கன்னா யார் ஃபாஸ்ட் பண்ணுறது? அமுக்குறதா? எப்படி ஃபாஸ்ட் பண்ணுறது? இங்கே போனா திரும்பினா, ஓடினா திரும்பினா, அப்படி இருக்குல்ல, ஓடுனா திரும்பினா, அதை நீ இந்த ஓடினா ரெண்டாவது ஓடினா அதை கட் பண்ணா மாப்பிள்ள ஃபாஸ்ட்டாக இருக்கு, டேய் ட்ரிம் பண்ணிட்டாங்கடா. இது ஃபாஸ்ட். நீ அதான் ஃபாஸ்ட் பண்ண. சில எடிட்டர் கொடுத்தா ஃபாஸ்ட் பண்ண, என்ன பார்த்தான் சார் ஃபாஸ்ட்டாக இருக்குது சார், அதுதான் அந்த எடிட்டர் போகணும் சார். ட்ரிம்மிங் தான் மேக்கப் ஃபாஸ்ட். 24 ஃப்ரேம்ஸில் 22 48 ஃப்ரேம்ஸில் 100, அதெல்லாம் மாற்றலை. ஓகேவா? அந்த எடிட்டர் வாட் எடிட்டர், ஒரு வெத்தலை வாக்க போட்டுக்கிட்டு ஒரு எடிட்டர், பாம்பு ஓடு கீரி துரத்துது. ஓகே, 3 அசிஸ்டன்ட், ஒருத்தன்ட்ட பாம்பு, ஒருத்தன்ட்ட கீரி, ஒருத்தன்ட்ட பாம்பு கீரி. பாம்பு கீரி என்ன ப்ரொடக்ஷன்ல என்ன சாப்பிடலாம், நானே வாங்கி கொடுமா? பாம்பு கீரி, கீரி பாம்பு கீரி. அப்ப சார் நாங்களும் வேலை பார்த்துட்டு இருக்கோம் சார், நீ எப்படி பாம்பு கீரி பாம்பு பார்த்தீங்கன்னா பாம்பு அவ்வளவு பாஸ்டா போகுது, கீரி அவ்வளவு பாஸ்டா வரட்டுது சார். 30 வருஷத்துக்கு முன்னாடி சார். புரியுங்களா உங்களுக்கு? எவ்வளவு பெரிய எடிட்டர்ஸ். இப்போ ஒரு க்ளோஸ் அப் எடுக்கணும், தெளிவா கட் பண்ணி க்ளோஸ் போயிடலாம். அப்ப அங்க சார் இது கரெக்டா க்ளோஸ் போயிருங்க. கேவலப்பட்ட வேலை, சரியாவே எடுக்காம உயிரை வாங்குறாங்க. வெற்றிமாறன் சார் சொன்னார், who is பாலுமேந்திரா சார்? அவர் ஒன் ஆஃப் த எடிட்டர், நாட் அ கேமராமேன். புனே இன்ஸ்டியூட்டில் அவர் கேமராமேன், அவர் ஒரு மிகப்பெரிய எடிட்டர். எடிட்டிங் என் பேரை போடுங்கன்னாரு சார். நான் தானே எடிட்டர், நான் தானே வெட்டின வேலையை பரியாம்பார். புரியுங்களா உங்களுக்கு? மகேந்திரன் சார் தம் அடிப்பார், வெளியே போயிடுவார்,
வா, பிள்ளைக்கு சிசரிங் நடந்துட்டு இருக்கு, உள்ள சிசரிங் நடந்துருக்கு, வாயா வாயா வாயான்னு உட்கார வச்சு அந்த முள்ளு மலர்லேருந்து அத்தனை படங்களையும் அவ்வளோ பெரிய விஷயங்களையும் அவர் நம்ம சொல்லிக் கொடுத்துருக்கு. ஒரு எடிட்டிங் சென்ஸ் இல்லாமல் நீங்கள் படமே எடுக்க முடியாது. ஸோ எடிட்டர் த மஸ்ட். நீங்கள் டைரக்ஷன் கற்றுக்கல, ஒரு கேமராமேன் எடுத்து கொடுத்துருவார். ஒரு நல்ல பேப்பரை ஸ்கிரிப்டை எடுத்து கீழே போடுங்க. பேப்பரில் மிட் ஷாட் க்ளோஸ் ஷாட் அப்படின்னு சொல்லி கோடு போடுறீங்களே, அதுதான் எடிட்டிங். அங்கே வந்துட்டார் எடிட்ரு, இது க்ளோஸு எடிட் மிட்னு கோடு போடுறீங்களே, அதுதான் எடிட்டிங். எடுத்து கொடுத்து தெய்வமே என்னை காப்பாத்துன்னு சொல்லி காலில் விழுகிற புதில் இருக்கு. ஸோ இந்த யூனியன், எடிட்டிங் யூனியன், எல்லாரும் புதுசாக வந்தாலும் எல்லாரும் வந்து எல்லாரும் சிறப்பாக இருந்தாங்க. இன்னைக்கு பெரிய காம்படிட்டிவ் வேர்ல்டு, மிகப்பெரிய காம்படிட்டிவ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் நிறைய வந்திருக்கு. இதுக்குள்ளே எல்லாரும் ஒத்துமையாக, தோற்றவங்க ஜெயித்தவங்க அதெல்லாம் பாகுபாடு இல்லை, எல்லாரும் நலம் பெற அண்ணன் இருக்கார், செல்லுமணி அண்ணன் இருக்கார். நீங்கள் எது வேணாலும் கேளுங்க, அனைவரும் ஒற்றுமையாக மிகச்சிறந்து பணியாற்றி எல்லாரும் எல்லா குடும்பங்களும் சந்தோஷமாக சினிமா துறையை சார்ந்த அனைவருமே நீங்கள் நல்லா இருக்கும்னு ஆண்டவனை வேண்டிக்கிட்டு உங்கள்கிட்ட விட வாழ்க எடிட்டர் தம்பி. அடுத்த படத்தில் கூட கேபி இது கோபி கரெக்டாக பார்த்து கட்டி விட்டு கட் பண்ணி விட்டு நன்றி.